குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கமலா என்னை அடுத்த டிபேட்டுக்கு கூப்பிடுகிறார், இனி நான் வரமாட்டேன் என்று அழுவாத குறையாக அலறுகிறார் ட்ரம்ப். ஒரே டிபேட்டில் அவரது கொட்டத்தை அடக்கி அதிபர் ரேஸில் சற்றே முந்தியிருக்கிறார் இந்திய வம்சாவளி பெண் கமலா ஹாரிஸ். கமலாவுக்கு முன்பு வரை ஜோ பைடன் தான் அதிபர் வேட்பாளராக இருந்தார். பைடன் இருக்கும் வரை ட்ரம்ப் கை ஓங்கி இருந்தது. அடுத்த அதிபர் ட்ரம்ப் தான் என்று கிட்டத்தட்ட பைடன் கட்சியைச் சேர்ந்தவர்களே முடிவு செய்யும் அளவுக்கு ட்ரம்பின் செல்வாக்கு உயர்ந்தது. ஆனால் டிபேட்டில் பைடனை தோற்கடித்து ட்ரம்ப் சம்பாதித்து வைத்திருந்த மொத்த இமேஜையும் டோட்டலாக டேமேஜ் செய்துவிட்டார் கமலா ஹாரிஸ். இன்னொரு டிபேட்டே வேண்டாம் என்று சொல்லும் ட்ரம்பின் கதறல் முடிவுக்கு என்ன காரணம்? டிபேட்டில் ட்ரம்பை கமலா முந்தியது எப்படி? ட்ரம்ப் கமலா வாங்கிய மார்க் எவ்வளவு? தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பதை பார்க்கலாம். உலகமே உற்று நோக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடக்கிறது. குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் போட்டியிடுகிறார். ஜனநாயக கட்சி சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரும் துணை அதிபருமான கமலா ஹாரிஸ் களமிறங்கியுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலை பொறுத்தவரை மக்கள் முன்பு அதிபர் வேட்பாளர்கள் நேரடியாக விவாதத்தில் தர்க்கம் செய்ய வேண்டும். யார் சிறப்பாக வாதிடுகிறார்கள் என்பதை மக்கள் நேரடியாக கவனிப்பார்கள். இதன் தாக்கம் ஓட்டுப்பதிவில் எதிரொலிக்கும். அப்படித்தான் முதல் டிபேட்டில் அதிபர் பைடனும் மாஜி அதிபர் ட்ரம்பும் மல்லு கட்டினர். ட்ரம்ப் வெளுத்து வாங்கினார். பைடனை ஆக்ரோஷமான கேள்விகளால் துளைத்தெடுத்தார். வயது முதிர்வால் பைடனால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை. டிபேட்டிலேயே பைடன் சோர்ந்து போனார். மொத்த டிபேட்டும் ஒன் சைடாக ட்ரம்ப் பக்கம் சாய்ந்தது. பைடன் என்றால் தோல்வி உறுதி என்று ஜனநாயக கட்சியினரே கொதித்தனர். அதன் பிறகுதான் அதிபர் வேட்பாளர் வாய்ப்பு கமலா ஹாரிஸுக்கு போனது. தனக்கு பதில் கமலா போட்டியிடுவார் என்று அறிவித்துவிட்டு பைடன் ஒதுங்கிக் கொண்டார். இப்படி பரபரப்பான சூழலில் அடுத்த டிபேட் பென்சில்வேனியாவில் நடந்தது. முதல் டிபேட் தந்த வெற்றி மிதப்பில் ட்ரம்ப் வந்தார். திறமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் கமலா இருந்தார். டிபேட் சூடு பிடித்தது. 90 நிமிடம் அனல் பறக்க வாதம் நடந்தது. ட்ரம்ப் பைடனிடம் காட்டிய அதே ஆக்ரோஷத்தை கமலாவிடமும் காட்டினார். அவர் பேசியது: பைடன் ஆட்சியால் அமெரிக்க மண்ணின் மைந்தர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டனர். மோசமான குடியேற்றத்தால் அமெரிக்காவில் பணவீக்கம் ஏற்பட்டு பொருளாதாரம் சரிந்தது. கோவிடை சிறப்பாக எதிர்கொண்டு வலுவான பொருளாதாரத்தை நான் உருவாக்கினேன். அடுத்த தேர்தலில் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. பைடனின் தவறான கொள்கைகளைத்தான் கமலாவும் பின்பற்றி வருகிறார். அமெரிக்காவில் குடியேறுபவர்களால் வன்முறை அதிகரித்துள்ளது. அவர்கள் நம் வீடுகளை கைப்பற்றுகின்றனர். அமெரிக்கர்களின் வேலை வாய்ப்புகளை தட்டி பறித்துவிட்டனர். ஓட்டுக்காக சட்டவிரோத குடியேற்றத்தை பைடன் அனுமதித்தார். நான் வந்தால் மீண்டும் வேலைவாய்ப்பு பெருகும், பொருளாதாரம் மேம்படும். ரஷ்யா சென்று புடினிடம் பேசி உக்ரைன் போரை நிறுத்துவேன். நான் ஆட்சியில் இருந்தால் இஸ்ரேல் ஹமாஸ் போர் மூண்டிருக்காது. கமலா பைடனை விட மோசமானவர். அவர் ஆட்சிக்கு வந்தால் இஸ்ரேல் என்ற நாடே இல்லாமல் போய்விடும் என்று ட்ரம்ப் பேசினார். அவர் வைத்த குற்றச்சாட்டுகளை புள்ளி விவரத்துடன் கமலா தவிடுபொடியாக்கினார். விவாதத்தில் கமலா பேசியது: அமெரிக்க பொருளாதாரம் சீரழிந்து விட்டது என்று ட்ரம்ப் கவலைப்படுகிறார். அதை சீரழித்ததே அவர்தான் வர்த்தக போரை அறிமுகம் செய்தார். அவர் காலத்தில் சுகாதாரமும் பொருளாதாரமும் மோசமான நிலையில் இருந்தது. சீனாவின் ஆயுத வலிமைக்கு உதவியவர் ட்ரம்ப். அமெரிக்காவில் தயாரித்த கருவிகளை சீனாவுக்கு விற்பனை செய்தார். அவருக்கு சீனா வெளிப்படையாக நன்றி சொன்னது. கோடீஸ்வரர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் தான் ட்ரம்ப் வரிச்சலுகை வழங்கினார். நடுத்தர மக்களுக்கு என்ன செய்தார்? பதவியை விட்டு இறங்கும் போது கூட ஜனநாயகத்தின் மீது மோசமான தாக்குதலை நடத்திவிட்டு சென்றார். அதிபராக இருந்து அவர் செய்த குழப்பங்களையே இன்னும் சரி செய்ய வேண்டியுள்ளது. அதற்குள் அடுத்த வாய்ப்பு அவருக்கு கொடுத்தால் அவ்வளவுதான். மக்களின் பிரச்சனைகள், கனவுகள் குறித்து ட்ரம்புக்கு கவலை இல்லை. நாட்டின் அரசியலமைப்பை அவர் அலட்டிக் கொண்டதே இல்லை. ட்ரம்பே ஒரு குற்றவாளிதான். அவர் குற்றவாளிகள் குறித்து பேசுவது விசித்திரமாக இருக்கிறது. நாடு முழுதும் வன்முறை நடந்த போது கை கட்டி வேடிக்கை பார்த்த ட்ரம்ப் எந்த காரணத்தை கொண்டும் மீண்டும் அதிபர் ஆகிவிடக்கூடாது. நடுத்தர குடும்ப பின்னணி கொண்ட என்னை அதிபர் பதவிக்கு தேர்வு செய்தால் அமெரிக்க குடும்பங்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் என்று கமலா கூறினார். இப்படி ஆக்ரோஷம் காட்டிய ட்ரம்பை தனது புத்திசாலித்தனமான பேச்சால் கமலா பந்தாடி விட்டார். முதல் டிபேட்டில் எப்படி பைடன் கட்சியே தோல்வியை ஒப்புக்கொண்டதோ அதேபோல் இந்த முறை ட்ரம்ப் ஆதரவாளர்களே மனதுக்குள் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டனர். அமெரிக்க ஊடகங்கள் அனைத்தும் கமலா சிறப்பாக செயல்பட்டார் என்றும் ட்ரம்பை ஓவர்டேக் செய்துவிட்டார் என்றும் செய்தி வெளியிட்டன. டிபேட்டில் ட்ரம்பை சரமாரியாக தாக்கிவிட்டார் கமலா என்று CNN கூறியது.
ட்ரம்ப் வெறுமனே சட்டவிரோத குடியேற்றம், பைடன் ஆட்சியில் நடந்த சம்பவங்களை மட்டும் பேசிவிட்டு விலகிவிட்டார் என்று வாஷிங்டன் போஸ்ட் சொன்னது. கமலாவின் விவாதம் தெளிவாக இருந்தது. ட்ரம்ப் கோபத்தில் இருந்தார் என்று நியூயார்க் டைம்ஸ் கூறியது. கமலாவின் வெற்றி தெளிவாக நடந்தது என்று பாக்ஸ் நியூஸ் தெரிவித்தது. பைடனை வீழ்த்திய ட்ரம்ப் கமலாவுக்கு எதிரான டிபேட்டில் ட்ரம்ப் திணறிவிட்டார் என்று USA டுடே சொன்னது. கமலாவுக்குத்தான் வெற்றி, விவாதம் முழுதும் நிதானம் காட்டினார், அதிபராக தகுதியானவர் அவர்தான் என்று MSNBC நிறுவனம் கூறியது. இப்படி அமெரிக்காவின் மொத்த ஊடகமும் கமலாவுக்கு ஆதரவு தெரிவித்ததால் ட்ரம்ப் அதிர்ச்சியில் உறைந்து போனார். இந்த டிபேட்டை வைத்து மீடியாக்கள் கருத்து கணிப்பும் நடத்தின. அதுவும் ட்ரம்ப் தலையில் இடியை இறக்கியது. CNN நடத்திய டிபேட் ஓட்டெடுப்பில் 63% பேர் கமலா தான் வெற்றி பெற்றார் என்று கூறினர். ட்ரம்புக்கு 37% பேர் மட்டுமே ஆதரவு தெரிவித்தனர். யூகோவ் நடத்திய கருத்து கணிப்பிலும் கமலா வென்றார். அவர் வெற்றி பெற்றதாக 43% பேர் கருத்து தெரிவித்தனர். ட்ரம்புக்கு வெறும் 27% ஆதரவு தான் கிடைத்தது. 30% பேர் யார் வெற்றியாளர் என்று தேர்வு செய்ய முடியவில்லை என்று கூறினர். இப்படி எல்லா திசையில் இருந்தும் இடி இறங்கியதால் நொறுக்கி போனார் ட்ரம்ப். அதனால் தான் கமலாவுடன் இன்னொரு டிபேட் கிடையாது என்று அறிவித்துள்ளார். அதை கூட கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்பது போல் தான் கூறினார். இது பற்றி ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கை: பரிசு தொகைக்காக சண்டை நடக்கிறது. தோற்றுப்போன வீரனின் வாயில் இருந்து வரும் முதல் வார்த்தைகள் வா மறுபடியும் சண்டை செய்வோம் என்பதாகத்தான் இருக்கும். கமலாவுக்கு எதிரான டிபேட்டில் நான் தான் வெற்றி பெற்றேன் என்று எல்லா கணிப்புகளும் சொல்கின்றன. அதனால் தான் உடனடியாக இன்னொரு டிபேட்டுக்கு கமலா கூப்பிடுகிறார். அடுத்த டிபேட்டில் தனது தோல்வியை சரி செய்துவிட முடியும் என்று நினைக்கிறார். இந்த 4 ஆண்டுகளில் கமலா என்ன செய்துவிட்டார் என்பதை முதலில் அவர் திரும்பி பார்க்க வேண்டும். இன்னொரு டிபேட் இனி கிடையாது என்று ட்ரம்ப் கூறினார். இப்படி கமலா தோற்றுவிட்டார் என்று எத்தனை முறை சொன்னாலும் டிபேட்டில் ட்ரம்ப் தோற்றதை அமெரிக்கா மட்டுமல்ல, மொத்த உலகமும் கண்கூடாக பார்த்தது. இன்னொரு டிபேட்டுக்கு ஒப்புக்கொண்டால் மொத்த கதையும் முடிந்துவிடும் என்று ட்ரம்புக்கு தெரியும். அதனால் தான் சப்பை கட்டுகிறார் என்கின்றனர் ஜனநாயக கட்சியினர். பைடனால் ஏற்பட்ட சரிவை சரி கட்டி டிபேட்டில் ட்ரம்பை விட கமலா முந்திவிட்டார் என்பது என்னதான் நிதர்சனம் என்றாலும் உண்மையான சண்டை நவம்பர் 5ஆம் தேதி நடக்கப் போகும் ஓட்டுப்பதிவுதான். அதிலும் கமலா வென்றுவிட்டால் அமெரிக்காவின் முதல் பெண் அதிபர் என்ற அந்த அதிசயம் நடக்கும்.